வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டம் பகுதி 2. ஆல்ரெடி பகுதி 1ஓட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நிச்சயமாக அதை பார்த்துட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் நிச்சயமாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எளிமையான 10 வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ரயத்துவாரி முறை யாரால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ரயத்துவாரி முறை யாரால் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவர் தான் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். எப்போ அறிமுகப்படுத்தினார்னா 1820ஆம் வருடம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. தாமஸ் மன்றோ அப்படிங்கிறவர் 1820ஆவது வருடம் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தினார். கொஸ்டின் நம்பர் 2, ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகள் யாவை? ரயத்துவாரி முறை எந்தெந்த பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம் மற்றும் கூர்க். இந்த 4 பகுதிகளில் தான் முதன்முறையாக ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வரியாக விதித்த தொகை எவ்வளவு? அப்போ ரயத்துவாரி முறையில் எவ்வளோ தொகையை வரியாக விதித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, விளைச்சலில் 1/3 பங்கை வரியாக கொடுக்கணும். விவசாயிகள் எவ்வளோ விளைவிக்கிறாங்களோ அதில் 1/3 பங்கை ஆங்கிலேயர்களுக்கு வரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா 1833ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்த மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார். வில்லியம் பெண்டிங் பிரபு 1833ஆம் ஆண்டு மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 5, விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட கழகம் எது? விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட கழகம் சந்தால் கழகம். விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட கழகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சந்தால் கழகம் 1855லேருந்து 56 இந்த கழகம் தான் நடந்தது. கழகம் சண்டை, ஓகேவா? அது 1855-56 அப்போ நடந்தது தான் விவசாயிகளின் எழுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீல்தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? நீல்தர்பன் அப்படின்ற நாடகத்தை யார் எழுதினான்னு கேட்டிருக்காங்க. தீனபந்து மித்ரா அப்படின்றவர் தான் நீல்தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவுரி சாகுபடியாளர்களின் துயரத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்த நாடகம் எது? அவுரி சாகுபடியாளர்களின் துயரத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்த நாடகம் தான் நீல்தர்பன். நீல்தர்பன் அப்படிங்கிறது எதை பற்றிய நாடகம்? அவுரி சாகுபடியாளர்களின் துயரத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. இந்த நீல்தர்பனை எழுதினவர் யார்? தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் தான் இந்த நீல்தர்பன் அப்படிங்கிற இந்த நாடகத்தை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8, அவுரி புரட்சியை வேறு எவ்வாறு அழைத்தனர்? அவுரி புரட்சிக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவுரி புரட்சியை வேறு எவ்வாறு அழைத்தனர்? இண்டிகோ கழகம் அப்படின்னு சொன்னாங்க. இண்டிகோ கழகம் அப்படின்னு சொன்னாங்க. 1859-60 தான் இந்த கழகம் நடந்தது. சண்டை கழகம்ங்கிறது சண்டை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஆங்கில அரசு அவுரி ஆணையத்தினை அமைத்தது எந்த ஆண்டு? ஆங்கில அரசு அவுரி ஆணையம்னு ஒரு ஆணையம் அமைச்சாங்க. ஏன் அப்படின்னா, விவசாயிகள் அவுரி விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிகளின் புரட்சியை அடக்கிறதுக்காக அவுரி ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அது எந்த வருஷம் அப்படின்னா 1860ஆவது வருடம். அடுத்தது பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10, அவுரி விவசாயிகளின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது? இந்த விவசாயிகளினுடைய துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து தேசபக்தன் அப்படிங்கிறது தான் வந்துச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.